Hello viewers, welcome back. It's Correct Guidance by GK. ஸோ இந்த வீடியோவும் பர்டிகுலராக லேட்டரல் என்ட்ரி அட்மிஷன் ரிலேட்டடான வீடியோ. ஸோ லேட்டரல் என்ட்ரி ரவுண்ட் 1 முடிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு. அது மாதிரி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு. நீங்கள் உங்களுடைய கல்லூரிகளை போய் தேர்ந்தெடுத்து அந்த கல்லூரிகளில் பணத்தை கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த வீடியோ லேட்டரல் என்ட்ரி அட்மிஷனில் ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இரண்டாம் சுற்றுக்காக காத்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள், அதாவது நாளை மறுதினம் 4ஆம் தேதி அவங்களுக்கு இரண்டாம் சுற்று ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரெண்டாம் சுற்று மாணவர்கள் நீங்கள் ரெண்டாம் சுற்றுக்கு போகிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சில வேலைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அது இந்த வீடியோவில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 கம்ப்ளீட் ஆன பிறகு என்ன வேகன்சி பொசிஷனுங்கிறத அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க டிஎன்எல்இ வெப்சைட்டில். அது எப்படி பார்க்கணுங்கிற டெமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி ரெகுலராக சொல்கிற விஷயங்கள் தான். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவும் நம்ம சேனலில் யாருக்கு பயன் இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ நீங்கள் டிஎன்எல்ஏ வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த வெப்சைட்டுடைய பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து வேகன்சி பொசிஷன் போட்டிருக்கும். ஸோ அதை நம்ம இப்போ டெமோ பார்க்க போகிறோம். டெமோ பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸோ இந்த டிஎன்எல்ஏ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்டில், அதாவது டிஎன்எல்இஏ வெப்சைட்டில் போனோம்னா அந்த ஹோம் பேஜ் வரும் நமக்கு. இந்த ஹோம் பேஜில் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஸோ ரைட் சைடில் பாருங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ரிலேட்டடான விஷயங்கள், அவங்க சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது, அது மாதிரி ஃபஸ்ட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு எல்லா டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட் பார்க்கலாம் ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல மிடில் வேகன்சி பொசிஷன் ஆஃப்டர் ரவுண்ட் 1 கொடுத்துருக்கு. ஸோ இந்த வேகன்சி பொசிஷன் ஆஃப்டர் ரவுண்ட் 1ங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு காலேஜ்லேயும் என்ன வேகன்சிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வேகன்சி நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் போன வீடியோவில், அதாவது சீட் அலாட்மெண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன்லையும் எவ்வளோ சீட் இருக்குங்கிறது நாங்கள் ஒரு சீட் அலாட்மெண்ட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்களான்னு தெரியல. டவுன்லோட் பண்ணால் பாருங்கள், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை பார்த்துக்கோங்க கையில். அதை வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு காலேஜாக பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சாம்பிளுக்கு ஒரு காலேஜ் எடுக்கிறோம். காலேஜ் கோடு அதை நான் சொன்னேன், நீங்கள் போன வீடியோவில் கூட சொன்னேன், சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ நீங்கள் முக்கியமான வச்சுக்கிட்டு ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியம் என்னென்னா உங்களுடைய கோடு, சப்ஜெக்ட் கோடும் காலேஜ் கோடும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவோம். ஸோ இப்போ காலேஜ் கோடுங்கிறத அந்த கவுன்சிலிங் கோடு, எக்ஸாம்பிள் இப்போ 2005 நம்ம ஒரு நம்பர் போகிறோம், ஒரு காலேஜ் கோடு போடுறோம். போட்டோம்னா நமக்கு பாருங்கள் வருது ஜிசிடி கோயம்புத்தூர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த கம்யூனிட்டி கோட்டாவில் உங்களுக்கு வேகன்சி பொசிஷன் இருக்குன்னு போட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்னும் சொல்லப்போனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ட்ரிபிள் டோட்டலாக எல்லா சீட்டும் ஃபில்லப் ஆகிடுச்சு. வேறு சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா எஸ்சியில் ஒரு சீட்டு, எஸ்சியில் ஒரு சீட்டு, மொத்தம் 3 சீட் இருக்குது. அதே மாதிரி இசியில் பொறுத்த வரைக்கும், சாரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சியில் ஒரு சீட்டு, எஸ்டியில் ஒரு சீட்டு, மொத்தம் 2 சீட் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி மட்டும் சரியாக ஃபில்லப் ஆகாமல் ஒரு 17 சீட் போய் காலியாக இருக்குது. அதே மாதிரி மெக்கானிக்கல் பாருங்கள் ஃபுல் ஆகிடுச்சு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபுல் ஆகிடுச்சு. கீழே அதே மாதிரி ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசியில் 1, பிசிஎம்மில் 1, எஸ்சியில் 2, ஸோ மொத்தம் 4 சீட் வேக்கண்டாக இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த இதுதான் மேட்ரிக்ஸுங்கிறது. இந்த வேக்கன்சி மேட்ரிக்ஸை நம்ம வந்து கவுன்சிலிங்க்கு முன்னாடி எவ்வளோ இருக்குங்கிற போட்டிருந்தோம். இப்போ ஃபஸ்ட் ஒன் முடிஞ்ச பிறகு யார் யாருக்கு என்னென்ன அலாட் ஆகிட்டு இருக்கு. இப்போ 0 ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா அந்த சீட்டை வந்து எதர் ஓசியிலையோ அல்லது பிசியிலையோ அல்லது அந்த கம்யூனிட்டி ரவுண்டில் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சீட் எடுத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு வேக்கன்சி பொசிஷன். இது வந்து இதே மாதிரி இப்போது 2006 சாம்பிள் போடுறோம். ஸோ பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அதில் இதில் என்னென்ன வேகன்சி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிளியராக கிடைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி. ஸோ எதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஓசி சீட் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. பிசியும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. பார்த்தீங்களா? பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் சாண்ட்விச்சில் மட்டும் தான் சீட்ஸ் காலியாக இருக்கும். மற்றபடி எல்லா சீட்டும் ஓரளவுக்கு ஃபில்லப் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு இதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வேகன்சி பொசிஷனை பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போது 1, 2, 1, 3 ஏதோ ஒரு காலேஜ் சாம்பிள் தான் நம்ம போட்டு பார்க்குறது. இப்போ எஸ்கேஆர் இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு காலேஜ் சென்னை, அதில் இருக்கக்கூடிய வேகன்சி பொசிஷன். ஸோ உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜுடைய கோட் நம்பர் நீங்கள் தட்டினீங்கன்னா இப்போ 5008 போட்டோம், தியாகராஜ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. ஸோ இதில் இருக்கக்கூடிய வேகன்சி பொசிஷன் நமக்கு காட்டுது. இந்த மாதிரி நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷனுடைய வேகன்சி பொசிஷன் வேணுமோ அந்த இன்ஸ்டியூஷனுடைய வேகன்சி பொசிஷன் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு உங்களுடைய
கம்யூனிட்டி கிரவுண்டில் அல்லது உங்களுடைய ஓப்பன் கோட்டாவோ எந்த கோட்டாவில் என்ன சீட் வேகன்சி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்போ என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன்ஸை முடிவு பண்ணலாம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்க்கு இந்த சீட் மேட்ரிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், போன டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் சம்மந்தமாக டீட்டெயிலாக டெமோ வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ போய் பாருங்கள் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணோம் அப்படிங்கிறது. சாய்ஸ் ஃபில்லிங் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது உங்களுடைய பிரான்ச் கோடு, என்ன பிரான்ச் உங்களுடைய பிரான்ச் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறோம் அந்த பிரான்ச்சுடைய கோட் நம்பர் இது டிஎன்எல்ஏ வெப்சைட்டில் இருக்க லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை போய் பாருங்கள். இதை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி காலேஜுடைய கவுன்சிலிங் கோடு எதுன்னு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி மினிமம் கட் ஆஃப் என்ன, மேக்ஸிமம் கட் ஆஃப் என்னங்கிறது ஒரு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கையில் இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் பெட்டராக கொஞ்சம் கவுன்சிலிங் ஃபில்அப் பண்ண முடியும். ஸோ ரவுண்ட் 2 மாணவர்கள் சிறப்பாக நீங்கள் வந்து ரவுண்ட் 2 ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு உங்களிடமிடம் வெற்றி பெறுகிறோம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை விரைவில் சந்திப்போம். ஸோ மேபி நாளை எழுது நாளை மறுதினம் மீண்டும் ஒரு புதிய வீடியோ இல்லை ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக வரப்போகிறோம். ஸோ அதுவரை விடைபெறுகிறோம். இட்ஸ் கரியர் கைடன்ஸ் பேஜிக்கு. தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். டேக் கேர்.